மைனா மதன் மதன் என்ன இது மைனா மைனா என்ன இது மதன் what is this உட்காருங்க மம்மி எனக்கு இருந்த நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல ஒரே செக்ல மொத்த பேமெண்ட்டையும் கொடுத்து இந்த ஹாஸ்பிடல்ல வாங்கிட்டீங்க. எதுக்குடா இப்படி கோடி கணக்குல கொடுத்து இந்த ஹாஸ்பிடல்ல வேலைக்கு வாங்கிருக்க? அம்மா அர்ச்சனாவுக்கு இந்த ஹாஸ்பிடல்ல தான் டெலிவரி நடக்க போகுது. சூப்பர் சூப்பர்டா சூப்பர் ஐடியாடா மதன். என்ன சர்ச்சனா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லாம நல்ல நேரத்துக்குள்ள ஹாஸ்பிடலுக்கு போய் நல்லபடியா சுகப்பிரசவத்துல குழந்தை பெத்துக்கலாம்னு பாக்குறியா? உன்னோட இசிஜி எக்ஸ்ரே ஸ்கேன் உன்னோட எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் நான் ஒளிச்சு வைக்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சனே எங்க? தேடு தேடு நல்லா தேடு. நீ என்னதான் வீட்டை புரட்டி போட்டு தேடினாலும் ஒன்னும் கிடைக்காது. ஏன்னா எல்லா ரிப்போர்ட்ஸும் என் கையில இருக்கு. எனக்கு ரிப்போர்ட் நம்பர் நல்லா தெரியும். அங்க போய் செக் பண்ணிக்கலாம் வாங்க. கார் சாவி எடுத்துக்கிட்டியாப்பா? கார் சாவியா? ஐயோ எங்க இருக்குன்னு தெரியலையே. கார் சாவி என்கிட்டல இருக்கு. டேய் கார் சாவி எங்க போய் தேடி எடுத்துடா போடா. நல்லா தேடி பாரு. இங்க எங்கயாவது வச்சிட்டனோ? எனக்கு தெரியாது உன்கிட்ட தான் இருக்குன்னு. அது யார்கிட்டயும் கொடுத்துறாத. உன்கிட்ட தான் இருக்குன்னு யார்கிட்டயும் சொல்லாத. முதல்ல நீ சொல்லாம இரு. கிடைக்கல சொன்னதா? சரி ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வர சொல்டா. படுத்துக்கமா படுத்துக்க. ஃபோன் பண்ணு. அர்ச்சனா பயப்படாத அர்ச்சனா. ஏ அர்ச்சனா இப்ப நீ என் கோட்டைக்குள்ள வந்துட்ட. உன் விதி இப்ப என் கையில. பொண்ணு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த குழந்தை கூட தங்கலன்னா நான் அம்மா இங்க என்ன தப்பு நடந்தாலும் அது என்னதான் பாதிக்கும். ஐயோ அம்மா நாளைக்கு வைனா கூட்டு போய் உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும். திருட்டு கல்யாணம் பண்ண போறீங்களா? பேர குழந்தையோடதே நீங்க இந்த ஆஸ்பத்திரியை விட்டு போறீங்க. மைனா இன்னைக்கு உனக்கு எனக்கு கோயில்ல கல்யாணம். சர்ப்ரைஸா நம்ம கல்யாணத்தை பிளான் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இன்னும் 31 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. நான் குவாலியர் வம்சத்துக்கே ராஜாம்மா. ஆமாண்டா. அர்ச்சனாக்கா எந்த கஷ்டமும் இல்லாம குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா நான் சன்னதியில அங்க பிரதேசனம் பண்றேம்மா. கோயில்ல கல்யாணம் வச்சிருக்கோம். சரிங்க. மணமகளார் எங்க இருக்கு? கல்யாணம் பண்றதுக்கு புக் பண்ணவங்க நீங்க தானே? ஆமாங்க. அம்மா வசந்தா நீ கல்யாண ஆசைய மூட்டை கட்டி வச்சிட்டியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ பூமிகாவை விட்டுட்டு வேற யார் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சாலும் அது பூமிகா கழுத்தாதான் அப்படியே ஸ்பை வேலை எல்லாம் பாக்குறாங்க. அப்படியே வைரத்தோடு மாதிரி சொல்லிக்கிற. ஓம் அக்னயே நமோ நமஹ. மாலை எடுத்துட்டு வாங்க. அம்மா மாலைங்கம்மா. என்ன ஆண்டி நான் பார்த்தோம் பார்க்காத மாதிரி போறீங்க? யாருக்கோ கல்யாணம் பண்ற மாதிரில தெரியுது. அம்மா போடா சொன்ன கேளுவா. என்னது சுப்ரியாவா? கேக்குமா? ஆமாடா. மைக்க மட்டும் விழுந்துட்டாங்க. ஐயோ நீ அம்மா கூட்டு போ, நான் அதோ பின்னாடி வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். மதன் ஆண்டி எங்க காணோம்? சர்வமங்கல கௌரி நாராயண. நிறுத்துங்க. நீங்க பயப்படாம தாலி கட்டுங்க. சுப்ரியாவை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. என் பையன் என்னைக்கு தாலி கட்டுவான்னு நான் தவம் இருந்தேம்மா. வீட்டுக்கு போகாம இங்க வந்துட்ட. ஏன் இது பார்த்தா வீடு மாதிரி தெரியலையா ஆண்டி? அம்மா எதுக்கு இங்க? எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம். என்னையும் வீட்டு வேலையும் பாத்துக்கிறதுக்கு ஆள் தான் வந்துட்டாங்களே. சாப்பிட்டு வேலை பாக்குறதும் வேலை பாக்குறதுக்கு சாப்பிடுறதும் நல்ல பாலிசி தானே. உள்ள டாக்டர் அம்மா பொண்டாட்டிக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க. சார் வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. என்ன குழந்தைங்க? ரெண்டுமே பெண் குழந்தை. என்ன குழந்தைங்க? ரெண்டுமே பெண் குழந்தை. ரொம்ப நன்றி, சந்தோஷம். குழந்தைய இந்த தடவையும் காப்பாற்ற முடியல. உங்க ஒய்ஃப் அர்ச்சனாவும் குழந்தைங்களும் நல்லா ஹெல்தியா இருக்காங்க. என்ன குழந்தை பிறந்திருக்குது? இல்ல சார், அவங்க குழந்தை தவறிடுச்சு. இந்த அம்மாவோட மருமகளை காப்பாத்த இந்த உலகத்துல ஒரே ஒருத்தரால தான் முடியும். யாரு?
மைனா கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்கார. மதன், நான் உடனே கிளம்பி போகணும். இன்னொரு குழந்தை எங்க? அது பிறக்கும் போது தவறிடுச்சு. என்னைய மன்னிச்சிரு அர்ச்சனா. நான் உன் மனசை சங்கடப்படுத்தி விட்டேன். உசுரோட இருக்கிற குழந்தைய இல்லைன்னு சொல்லி ஏமாத்தி விட்டேன். எதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய போறேன்? கடவுளே, விரகாளியாத்தா, என்னைய மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.